Trip pieces of love that you got from a heart of rock. That's more than rough, but try to reminisce the warmth of love. மச்சி, ஃப்ரெண்ட்ஷிப்காக நீ பண்ண தியாகத்தை சொல்ல சொல்ல அவன் முகம் மாறினதை பார்க்கணுமே. செம்ம லவ் மூல தான் மச்சி போயிருக்கா. நீ வேணா பாரு, கண்டிப்பாக அவனை தேடி வருவான். அவன் தேடி வருவான்னு எனக்கு தெரியும்டா. ஆனால் இந்த மேஜிக்கல் மூமெண்ட்டு எப்போ எப்படி நடக்கும் தான் வெயிட் பண்ணி. அப்போ உனக்கும் அவன் மேலே ஹாய் அபி, ஐ எம் பேக். உன்னை தேடிட்டு தான் வந்தேன். இப்போது வெளிக்காயம்லாம் பரவாயில்ல, ஆனால் உள்காயம்தான் சரியாக இன்னும் 1 வாரம் ஆகும்னு டாக்டர் ஸ்ரீனிவாசன் சொல்லியிருக்காரு. எனக்காக ஃபீல் பண்ணுறியா அபி? இன்னும் 1 வாரத்தில் பழைய ப்ரூஸ்லியா மாதிரி அந்த காசி அடித்து அவன் பொண்ணை அதெல்லாம் வேணாம். உனக்கும் எனக்கும் ஒத்து வராது ப்ரூஸ். என்ன? உன் பேருக்கு ஏத்த மாதிரி ஒரு அருந்ததியோ ருத்ரமா தேவியோ பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. அதான் உனக்கு கரெக்டா இருக்கும். இந்த அபிக்கு ஏத்தவன் நீ இல்ல. அபி போறியா இல்ல பென்சில் எடுக்கட்டும்? நட்பு இந்த லவ்வுக்கு உடனே ஓகே சொல்கிற பொண்ணுங்களோட நம்பிடலாம். ஆனால் லவ் இருக்கா இல்லையா, பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, பேசுவாளா மாட்டாளான்னு ஆலையை வச்சு காக்க வச்சு பைத்து முடிக்க வைக்கிறாளுங்களே, இவளெல்லாம் நம்பவே கூடாது நட்பு. இப்போ நாமளா போய் லவ் சொன்னால் கிக்கு நிற்கிறாளுங்க. சரி, நீங்களா வந்து லவ் சொல்லுங்கடின்னா ஏன் அவசரப்படுறீங்களாளுங்க? அவரை எப்படி தாண்டா லவ் தெரிஞ்சுக்கிறது? லவ்ல ஒரு பிரச்சனைனா எப்படி தீக்கலாம்னு நாமெல்லாம் நினைப்போம். இவளுக்கெல்லாம் எப்படி ஆளை மாத்தலாம் தான் நினைப்பாளே. டேய் நிறுத்துடா. ஜாட மாடியா என்ன பத்தி தானே பேசுற? என்னடா தெரியும் உனக்கு என்ன பத்தி? யூ ஆர் மிஸ்டேக் நபி. நீ எப்போ வந்த? சொல்ல தாண்டா வந்த. ஆனா இப்போ கடைசியா சொல்லிட்டு போறேன். என்ன என்ன இவ்ளோ கேவலமா நினைச்சிட்டல? நீ தப்பா புரிஞ்சிட்ட அபி. என் ப்ரூஸ்லிடா. இவன் நாடி நரம்பு ரத்தம் எலும்புன்னு உயிரை கொடுப்பான்டா எனக்காக. ஓ முன்னாடியே இவனை கல்யாணம் பண்ணி கம்பீரமா நடந்து வந்து காமிக்க. வாடா. இருடா. டேய், உனக்கு முன்னாடி எனக்கு தாண்டா கல்யாணம் நடக்கும். டேய், அபி வித் ப்ரூஸ்லிடா. வாடா. ஏன்டா அப்படி பண்ண? அவ உன்கிட்ட பேச வந்ததே உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லத்தான்டா. அவ கண்ணில் காதல் தெரியலடா, திமிரு தான் தெரியுது. என்னைக்கு அவளா காதலை ஃபீல் பண்ணி நேருக்கு நேரா என் கண்ணை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்கிறாளோ அன்னைக்கு நம்புறடா அவள் காதலை. நெக்ஸ்ட் டைம் நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன் சார். தேங்க்யூ. அப்பா மொபைல் கால் வந்திருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, பில். ஓ சாரி. இட்ஸ் ஓகே. அப்பாங்கம்மா? அப்பா உள்ள பேசிட்டு இருக்காரு. ஹலோ. ஊரு பயலுக ஒன்னா சேரலாம், ஆனா நம்ம பக்கம் தீராது. உன்னையும் பையனையும் காப்பாத்திக்க முடிஞ்சா மாப்பிள, நேத்து நடந்த மாதிரி இருக்கு மாப்பிள. என் பொண்ணுக்கு உன் பையன்தான், உன் பையனுக்கு என் பொண்ணுதான்னு சொல்லி சொல்லி நாம வளர்த்தோம். ஆனா இன்னைக்கு இதுக்கா மாப்பிள இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டீங்க வந்தோம்? சம்பந்தி கடை ஜொலிக்குதுடா. ஐயோ, தமிழ்நாட்டில் இருக்க எல்லா சிலையும் கட்டி இங்க வைக்கலாம் போல் இருக்கு. அவ்வளோ இடம் இருக்க தம்பி. டேக் த புத்தா. மேட்ச் த புத்தா. இத பாருங்க, நீங்க பாட்டு டேக் ஒட்டி ரொம்ப சீப்பா வித்துட்டு போறீங்க. திருட்டு சிலை, காஸ்ட்லி. சம்பந்தி சமமா நிக்க முடியாதுன்னு சொன்னீங்கல்ல, இப்ப சரிக்கு சமமா உட்கார்ந்துட்டேன். இதுக்கெல்லாம் காரணம் பையன் சிவாதான். என்னடா பாத்துட்டு சும்மா நிக்கிறீங்க? சம்பந்திக்கு சாயா காபி சொல்லுங்க. கூல் ட்ரிங்க்ஸ் சொல்லிடுறேன், வழி விடுங்க. அப்படியே நம்ம கடத்தல் பார்ட்டிக்கெல்லாம் சம்பந்தி கடை அட்ரஸ் கொடுத்துரு. நம்ம கலாச்சாரத்தை காப்பாத்தணும்ல சம்பந்தி. இப்போ சம்பந்தி கடையில இருக்கேன். ஆமா, கூப்பிட்டு அனுப்பிச்சாரு. தூக்கிடு. வந்தாரா? டேய் வாங்கடா வாங்கடா. இன்னொரு நாள் வரலாம் போல் இருக்கு. கிளம்பு.
மாப்பிள என்ன மாப்பிள பேசாம இருக்க? என்னால பொறுத்துக்க முடியல. அவனை போய் இப்பவே. ஏய் மச்சான், நைஸ் இன்விடேஷன். தேங்க்யூ டீல். 6 மாச வாரண்டில அழகான ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண போறேன். தேங்க்யூ. ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்யூ ஸோ மச். டேய், நான் பத்திரிக்கையை கொண்டு போய் சம்பந்திக்கு வைக்க போறேன். இருக்கிற எல்லா பத்திரிக்கையும் வேண்டியவங்களுக்கு கூட. லிஸ்ட்ல இருக்கவங்க முக்காவாசி பேரை போலீஸ் தேடுது, இவங்க நான் தேடுது. இருந்தாலும் சரி வச்சு குத்துறேனே. நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேன், ஃப்ரெண்டோட ஆள் பேரை முழுசா போட வேணாம், நட்பு ஃபீல் பண்ணுவான்னு. கேட்கல. டேய், பத்திரிக்கை எப்படி இருக்கு? சூப்பரா நல்லா இருக்குல்ல? நல்லா லம்பச்சி. டேய், ஃப்ரெண்டோட லவ்வரை கல்யாணம் பண்ண ஃப்ரெண்டுக்கே பத்திரிக்கை கொடுத்தது வேர்ல்டுலே நீ ஒருத்தன் தான்டா. உன்னெல்லாம் என் வாழ்நாள நான் மறக்கவே மாட்டேன்டா. டேய், பத்திரிக்கை மட்டும்தான் எனக்கு, கல்யாணம் உனக்கு தான் நட்பு. ஏன் நட்பு? இந்த பிளான்லாம் என் கல்யாணம் நடக்கிற வரைக்கும் தானே. உனக்கு என்ன டவுட்டு? என் காதலை சேர்த்து வைக்க இவ்வளோ பிளான் போடுறியே, உன் ஆள் அந்த பிஞ்ச மண்டியம் ப்ரூஸ்லியை கல்யாணம் பண்ணிக்க போறாளே, அதை ஸ்டாப் பண்ண நீயே எந்த பிளானும் போடல. லெட்ஸ் வெயிட் அண்ட் see. நட்பு ரகசியம் பேசுது காதோட, இரட்டு வயசு கனவோட, இதயம் மிதக்குது காத்தோட. சரவெடி சிரிப்புல கலகலப்பாக, சகலையும் ரகலையும் குதூகலமாக. ஏ பல பல பட்டு சேலைகள் அதிர கிணி 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 பண்ண கொலுசுகள் ஒலிக்கும் மன 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 வேதம் முழங்க. மனசம் பிள்ளைங்க மனசம் ஒவ்வொரு திசையில என்ன நடக்கும் எப்படி நடக்கும் ஒன்னா தெரியலையே. Don't be hating on me cause I'm marvelous, but my world is oh so fabulous. Doing my shit is too scandalous. Love, marriage, have courage, so life is a circus just as we doing it, working for you baby, or just keep feeling it. மாப்பள பொண்ணு கேப்பில நின்னு கடல போட, மச்சின மாம ரெண்டு பேரும் ஆட்டம் ஆட. மாப்பள பொண்ணு கேப்பில நின்னு கடல போட, மச்சின மாம ரெண்டு பேரும் ஆட்டம் ஆட. பெருசா பண்ணிட்டோமோ?
ஐயோ நாக்கு 4 நடக்கால 10 மூக்கு 3 முகத்தாறு கண்ணு நான் ஏறுன்னு டப்புன்னு சொல்லுவானே என் பிள்ளை எப்படி நான் தார வாத்து கொடுக்க போறேன்? ராஜலட்சுமி என்னாச்சு? என்ன ஆச்சா? நீங்க ஆட சொன்னீங்க நாங்க ஓவர் ஆடிட்டோம். நீங்க பாட சொன்னீங்க நாங்க ஓவரா பாடிட்டோம். கடைசியில என் புள்ள சிவாவையும் அபியும் நல்லா பிரிச்சு வச்சிட்டீங்கல்ல. நாளைக்கு காலையில நம்ம மக சிவாவுக்கும் அபிக்கும் தான் கல்யாணம். எப்படி நடக்கும் மாப்பிள? நடக்கும் ப்ரோ சொன்னா நடக்கும். நாளைக்கு காலையில் 5 மணிக்கு திருவள்ளர் செல்வன் புரூஸ்லியையும் திருவள்ளர் செல்வி சுந்தராம்பாளையும் தூக்கிடுறேன். அதுக்கப்புறமா உங்க பிளான் படி உங்க குழந்தைங்க கல்யாணத்தை உங்க இஷ்டம் போல நடத்துங்க. போலீஸ்ல என்ன காட்டி கொடுக்காம இருந்தீங்க இல்லையா, அதுக்கான நன்றி கடன். இப்படி தெரிக்க விட்டல. ஐயோ ராஜலட்சுமி இது நம்ம பெட்ரூம் இல்ல. வெக்கமா இருக்குங்க. நம்ம யாரும் இங்க இருக்க வேணாம். அசடு வா மாப்பிள. தேங்க்ஸ் எல்லாம், தேங்க்யூ, தேங்க்ஸ் ரமேஷ். ஏய் வேணான்னு சொன்னா விட்டுருவியா? நீ வேணான்னு சொன்னா நான் விட்டுட்டு போயிடுவேன். விட முடியாது, விடவும் மாட்டேன். I love you சிவா, I love you சிவா, I love you. என்னடி திடீர் ஃபீலிங்ஸ் புதுசா? இல்ல சிவா, சின்ன வயசுல இருந்தே எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். திட்டுறது, சண்டை போடுறது, முறைக்கிறது எல்லாமே உன் கூட தான்டா. வழக்கமா போடுற சண்டை மாதிரி தான். உன்னை வேணான்னு ப்ரூஸ்லி. போதும் போ. மாட்டேன், நீ தான் வேணும். காலையில் உனக்கும் ப்ரூஸ்லி கல்யாணம். போ. உன்னை விட முடியாதுன்னு சொல்ற, நீ விட்டு கொடுக்குறேங்கிற, போயிடுவியா? பச்சையா சொல்ற. அவன் விரல் என் மேல படும்போது நீ தொடர மாதிரியே இருந்துச்சு. ஓ ஞாபகம் தாண்டா வந்துச்சு. தப்பு பண்ணிட்டேன். நீ இல்லாம என்னால வாழ முடியாது சிவா. என்னடி புதுசா படம் காட்டுற? இதை நான் நம்பணுமா? இப்ப என்ன பண்ணா நீ நம்புவ? இப்ப என்ன பண்ணா நீ நம்புவ? இப்போ அது நம்புறியா? லைட்டா. வெக்கத்தை விட்டு சொல்ற, நீ ஓவரா பண்ற. Love you சிவா. I love you. I love you so much. உனக்கு என்ன சின்ன வயசுல இருந்தாண்டி பிடிக்கும். எனக்கு உன்னை கருவிலே பிடிக்கும். என்னமோ பெருசா ஒரு செகண்ட் முன்னாடி பிறந்தவன் பெருமையா சொல்லுவியே. நான் விட்டு கொடுத்தனாண்டி ஒரு செகண்ட் முன்னாடி பிறந்தேன். அதுக்கு காரணம் நான் உன்னை கருவிலே காதலிச்சு. உலகத்திலே கருவில காதலிச்சது நீ மட்டும்தான்டா. சரி வா கல்யாணம் பண்ணிக்கலாம். இவன் ஆள் கூட சேர்ந்ததை பற்றி ஃபோனில் பெருமையாக சொன்னவன் என் ஆள் கூட நான் சேர்றதை பற்றி எதுவுமே சொல்லலை. என் ஆள் சுவ கண்டுபிடிக்கிறேன். இவங்கிட்ட 2ல் 1 கேட்குறேன். நட்பு ரோய் நல்லா இருங்கடா, நல்லா இருங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்துட்டீங்க, எங்களுக்கு என்னடா வழி? நட்பு, உனக்கு நாளை காலையில 5 மணிக்கு இதே மண்டபத்துல நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா. நாளை காலையில 5 மணிக்கா? போட்டா நாங்க இப்பயே போய் எங்கயா கல்யாணம் பண்ணிக்கிறோம். என்னடா வெளியில காசியோட ஆளுங்க உன்னை ரவுண்டு கட்ட காவ கத்துட்டு இருக்காங்க. வெளியில போன உனக்கு சங்கு தான். பரவாயில்லையா? சொல்றது கேளுடா. சரிடா, 5 மணிக்கே வச்சுக்கலாம் நட்பு. இத பாருடா, ஃபிக்ஸ் பண்ணபடி எங்க முகூர்த்தம் காலையில 9 to 10. நம்ம பிளான் படி காலையில 5 மணிக்கு புரோகிதர் இங்க வர வச்சு நம்ம கல்யாணம் தான் பண்றோம். ஓகேவா? நம்ம பிளான்ல புரோஹிதர் எப்படி? அதெல்லாம் எங்க அப்பா பார்த்துப்பாரு. அது எப்படி பேசுவாரு? இப்ப பாரு.
அண்ணா சொல்லுங்க அண்ணா. முகூர்த்தத்தில் ஒரு சின்ன சேஞ்ச். தான் 5 மணிக்கு நம்ம சிவாவோட கல்யாணத்தை நடத்திடலாம். 5 மணிக்கா? பிரம்ம முகூர்த்தம்னா பேஷா பண்ணிடலாம். ரொம்ப நல்லது. சந்தோஷம் சந்தோஷம். எப்படி என்னடா சோகமா சொல்ற? இல்லை, காலங்காத்தால 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு சௌரியரி குதிச்சு அவ்வளோ ரிஸ்க் எடுக்கணுமா? நீ எங்களை இப்போ அனுப்புகிறேன், நாங்கள் எங்கேயா ராவோட ராவா ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறோம். பார்த்தியா எப்படி அலையிறான்னு? சரி நட்பு, உன் பிளான் படியே நடக்கணும். என்ன நடக்க போதோ? டே சிவா, இந்த பிளான்லாம் எங்களுக்கு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் தானே? இப்போ கூட டவுட்டாகவே சொல்றியடா. பக்கு வா, டைம் ஆகுது. நாளைக்கு காலையில் 5 மணிக்கு நம்ம கல்யாணம் செல்லாம். சிவா நட்புடா. கல்யாணம் முடிஞ்சு இவன் செல்வம் கம்சல வர்றான். அபி என்ன இது? நாளைக்கு காலையில கல்யாணம் உனக்கும் எனக்கும் இல்ல. நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். நாளைக்கு எங்களுக்கு கூட கல்யாணம். நைட் டின்னருக்கு வந்துருக்கு பிரதர். ஓகே, என்ன சொன்னாலும் தலையா நல்ல மாப்பிள்ள. இதுவும் புதுசா இருக்கே. காலையில் 5 மணிக்கு மாப்பிள்ளை தூக்குறோம். நாளைக்கு காலை 5 மணிக்கு பொண்ணு தூக்குறோம். காசி அண்ணனையே ஏமாத்துறீங்களா பாவீங்களா? இந்த தடவை கையும் களவுமா மாட்டினீங்க. சிவா, எப்பவும் உங்ககிட்ட தோத்துட்டு இருந்தேன், இப்போ அண்ணனோட பாரு. எல்லாம் சரியா நடக்குதா? எல்லாம் பக்காங்க. கிளம்பிடுவேன். அண்ணா வாங்க. என்னையா இதெல்லாம் சொல்ற விஷயம் கிடையாது, பார்க்குற விஷயம். வாங்க வாங்கண்ணே, வாங்கண்ணே பாருங்க. ஏண்டா பொண்ணு ரொமான்ஸ் பண்றது அப்பன்ட்டே காட்டுறியா? ரெண்டு கல்ல பார்த்தனே, விளையாடல் தொடரட்டும் மாப்ள. ஓகே மாமா. இனிமேல் என் பொண்ணு பாப்பையா? ரொமான்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். சக்சஸ். அண்ணா விடுங்கண்ணா விடுங்க. இப்படிலாம் நடக்கும் தெரியுமா? கையில் ஆதாரத்தை வச்சுங்க தெரியுமா? இதை பாருங்க பாருங்க பாருங்க. போட்டோ இருக்கா? போட்டோ இருக்கா? போட்டோ பார்த்து என்ன அடிக்கிறீங்க? செல்ஃபி வேற எடுத்து வச்சுட்டு காட்டுறியா? எனக்கு இந்த சிவா மேல சுத்தமா நம்பிக்கை போச்சுமா. நம்ம இப்பயே எங்கேயாச்சும் ஓடி போயிடலாம். லவ் யூ. எப்படி கிளம்புறது? யாழை கல்யாணம் பண்ணிக்கிறது பிளான் சொன்னா அதை ஒத்துக்கிட்டேன். காலையில் 5 மணிக்கு தான் கல்யாணம் சொன்னா அதையும் ஒத்துக்கிட்டேன். இப்போ ஏன் கண்ணு முன்னாடி யாளுக்கு நீ உமா கொடுக்குற, அதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அதை அப்புறம் சுமார். ஸோ நீ கூட ஐயோ இவன் வேற சேம் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாளே. தேசிவா இந்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலன்னா பொழந்து கட்டியிருப்பானுங்க. பார்த்தேல கிளம்புடா. சரி வாடி போலாம். நான் வந்துடுறேம்மா. மறுபடியும் செவ்வரேறி குதிக்கணுமாடா? டேய் உன் டார்ச்சருக்கு எங்க அப்பா மிலிட்டரி எவ்வளோ பரவாயில்லடா. டே கல்யாண மாப்ள, உனக்கு முன்னாடி நான் ஏஞ்சிட்டேன் பாத்தியா? நமக்கு 5 மணிக்கு கல்யாணம். சீக்கிரம் ரெடியாடா. 5 மணிக்கு கல்யாணமா? இதுவும் புதுசா இருக்க. எல்லாத்துலயும் நான் தான் முதல்ல. ஏய் சுட்ராபா, ரெடி ஆயிட்டியா? நான் ரெடி ஆயிட்டேன். என்ன
ஏய் இப்போ சீக்கிரம் ரெடி ஆடி. இவன் இங்க இருக்கான். ஆ அப்ப நான் யார் கதவு ரெடி ஆடி தட்டினேன்? கீழே நீங்கள் வந்துடு. ஓகே பாய். எங்கடா இருக்க? வந்துட்டியா? வந்துட்டா ஆனா துரத்துறாடா. துரத்துறாங்களா? யாரு? காசியோட ஆளுங்கடா. மாட்டணும்டா. ஏய் மாட்டிடா, ஓடிடு. டேய் வந்து காப்பாத்துன்னு பார்த்தா ஓட சொல்ற. வேற என்ன பண்ண சொல்ற? நேற்று ராத்திரியே நீ சுந்தராமலை கூட்டு ஓடிக்கலாம்ல? இதத்தானடா நான் முதல்ல சொன்னேன். போடா லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணியே கூட ரட்மையில விட்டு அப்பவே இடப்பாதீங்க. திட்டமெல்லாம் நல்லபடியா நடக்கும். நான் சொல்றது செய் மச்சான். ஐயர் 5 மணிக்கே மண்டபத்துக்கு போறாரு. குழப்பம் பண்ணிட்டு போறாருங்க. சொல்லுங்க அண்ணா. என்ன சாமி எங்களை பாட்டு விட்டுட்டு நீ பாட்டு போயிட்டே இருக்கள்? அதெல்லாம் இல்லண்ணா, நீங்க சொன்ன டைமுக்கு டான்னு மண்டபத்துல இருப்பேண்ணா. சரி சாமி சரி சாமி, டான்னு வந்துருவாராம். டான்னு வராரோ டீன்னு வராரோ, பறக்கிறத பார்த்தா நேரம் அங்கதான் போவாரோன்னு எனக்கு ஒரு பயங்க. மரியாதா போட்ட பிளான் எல்லாம் சொதப்பிடுச்சு. என்ன பண்றது? ஹாய் சிவா, நல்லா இருக்கேனா? பிடிச்சிருக்கா? பாபா போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் ரெடி. ஹாய் ஹாய், சூப்பரா இருக்கு. நீ சூப்பரா இருக்க. थैंक यू. ஏய் பக்கிங்க. வந்தா ஏய் என்னடா வந்தானா இல்லையா? வந்தா ஆனா இப்ப இல்ல. ஏய் என்னடா சொல்ற? உங்க அப்பாவோட ஆளுங்க அவனை பார்த்துட்டு துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப என் கல்யாணம் நீ போட்ட பிளான் இப்போ என்னடி பண்றது? ஒரே வழிதான் இருக்கு. வா சிவா, நம்ம முதல்ல கல்யாணம் பண்ணிக்கலாம். கொன்றுவேன். முதல்ல ஏன் கல்யாணத்துக்கு வழி சொல்லுங்க. நான் ரெடி. ப்ரூஸ்லி நீயா? ஏய் நீ எங்கடங்க? நான் தானே அபியோட மாப்பிள்ள. அதான் பத்திரிக்கை. நம்ம பிளான் நீ எப்படி இருந்தா? என்னடி எத்த கட்ட திரும்பி நிக்கிற? சாரி சிவா, நீ நினைச்சு அவனை எழுப்பிட்ட. அப்ப நான் நினைச்சு அவனை போய் கல்யாணம் பண்ணிக்க. விளையாடாத சிவா. ஓகே ஓகே, நான் அபி சிவா சுந்தரபால் வாங்க போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். இந்த கல்யாணத்துக்கு பிளானே தேவையில்லை. நான் இந்த விளையாட்டுக்கு வர மாட்டேன். அபி எல்லாம் உன்னால தான். நீயே முதல்ல அந்த ப்ரூஸ்லியை கல்யாணம் பண்ணிக்கோ. நான் வரேன். பாரு எப்படி பேசிட்டு போறான். சிவா, வேஷ்டி எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். மணவரையில உட்காரும்போது வேஷ்டி அவரும். நல்ல கேள்வி. நீ என்ன பண்ற? இவள கூப்பிட்டு இவ்வளவு நாள் சிவா விஷ் யூ ஹாப்பி மேரேஜ். சிவா ஏங்க எவ்வளவு நேரங்க எடுக்க மாட்டேன்றான் அந்த ஆளு. ஹலோ சொல்லுங்க ப்ரோ. மாஸ்டர் நாங்கெல்லாம் ரெடியா இருக்கோம். நான் என்ன ரெடி ஆகல, கடத்தி முடிச்சோன்னு சொல்றேன். இந்த பாருங்க மாஸ்டர், கடத்திட்டு போற அந்த பசங்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. உங்க பிளான் படி எல்லாம் நல்லபடியா நடந்து முடிஞ்சதும் கடத்தப்பட்ட பசங்க அவங்க வீட்டுல பத்திரமா இருப்பாங்க. சரி சரி ஓகே ஓகே. எங்க சொன்ன மாதிரி செஞ்சுட்டு வர அந்த ஆளு. நீ ஒண்ணும் கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். டேய் பக்க எங்கடா ஓடிட்டு இருக்க? ஓம் நமோ பிராதபதஜே நமோ பிரதமபதஜே நமஸ்தே ஸ்தலம்போதராஜே கதன். ஷோ ஹே கைஸ், உங்களுக்கு வேஷ்டி கட்ட தெரியும்? ஓம் சுமுகாத்ரமாக, ஓம் ஏகதந்தாத்ரமாக, ஓம் கபிலாத்ரமாக, ஓம் கர்ணகாத்ரமாக. ஐயோ பொண்ணை தூக்கிட்டேல. கத்தாதேள், இந்த கல்யாணம் நடக்கும், பொண்ணு இவன் இல்ல. ஐயோ மாப்பிள்ளையை தூக்கிட்டேல. கத்தாதேள், இந்த கல்யாணம் நடக்கும், மாப்பிள்ளை இவன் இல்ல. நீங்க மந்திரத்தை சொல்லிட்டே இருக்கோ. ஏய் ராஜேஷ், மாஸ்டர் தான். என்ன மாஸ்டர் என்னாச்சு? டீல் ஓவர். பொண்ணையும் மாப்பிள்ளையும் தூக்கியாச்சு, நீங்க வரலாம். ஓ சூப்பர். சரி சரி கடத்தல பசங்களை காணோம்னு சொல்லி நம்ம பிள்ளைக்கு கல்யாணத்தை சரி 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 வாங்க, வண்டியில ஏறுங்க, வண்டியில ஏறுங்க. வா மச்சான். டீல் பாண்டி. மாஸ்டர் மார்த்தாண்டம். தெரியுது. நம்ம பழைய கணக்கு முடிச்சிட்டேன். பழைய கணக்கா? புரியல. நீ பார்த்து வச்ச மாப்பிள்ள ப்ரூஸ்லியை தூக்கிட்டேன். யோ, நீ பாட்டு மாப்பிள்ளையை தூக்கிட்டேனா? வாரண்டிக்காரோட மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தா மாப்பிளைக்கு என்னையா சொல்றது? அதே தான்டா நானும் கேட்குறேன். எங்கடா என் பொண்டாட்டி? உன்னோட மேட்ரிமோனியில் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சல்ல, 6 மாதம் வாரண்டி கொடுத்தல்ல, ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு அவள் என்னை விட்டுட்டு ஓடிட்டாளே, உன் வாரண்டி அவளை இன்னும் எனக்கு திருப்பி தரலையே. டாய் நீ பண்ண காரியத்துக்கு எவ்வளோ இருந்தாலும் ஓட தான்டா செய்வா. அப்படி என்னடா பண்ண? என்ன பண்ணியாவா? லேட் ஆகுமா? சில காலமே ஆகும். இது குண்டலினியை மேலே ஏத்துற பயிற்சி. இதை மட்டும் நான் சரியா பண்ணிட்டேன்னா நம்ம வாழ்க்கையே சரியாயிடும்.
முதல் இரவுல குண்டலினி சக்தியை மேலே ஏத்துறேன்னு சொல்லி யோகா பண்ணிட்டு இருந்தேனா அப்படிதான்டா ஓடுவாங்க. என்ன வண்டிய மாப்பிள்ள ப்ரூஸ்லியை தூக்கிட்டானுங்க. அபிக்கும் சிவாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. ப்ரூஸ்லிக்கு நாம 6 மாசம் வாரண்டி கொடுத்துருக்கோம். எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி ஆகணுமே. எப்படி பாஸ்? ஐயர் இருந்தா தானே கல்யாணம் நடக்கும். ஈசான தேவஸ்தாத்ரமாவோம், பசுதே தேவஸ்தாத்ரமாவோம், பீமஸ் தேவஸ்தாத்ரமாவோம், மகதோஷ் தேவஸ்தாத்ரமாவோம். கடத்திட்டு போதானே வந்தேல், தாராளமா கடத்திட்டு போங்க. நான் ஒன்றும் கத்த மாட்டேன். என்னடா கடத்துறீங்க பாவீங்களா? டேய் என் மூச்சு திணறாதே, என்ன விட்டுருங்க. என்னடா டேய்? ஓம் தத்ருஷாஜ வித்மஹே வக்தே, என்ன விட்டுருங்கடா டேய். ஏகதந்தாஜ வித்மஹே. ஐயோ என்ன பண்றது? என்ன பண்றது? என்னாச்சு? நல்லா தெளிக்க விட்டுட்டாங்களேங்க. என்னம்மா என்னாச்சு? பிள்ளைங்க காணோன்னு. அந்த ப்ரூஸ்லி தானே அவன தூக்கியாச்சே. ப்ரூஸ்லி இல்ல, ஜாக்கி சான். சிவாவை அபியும் காணோம். சிவாவை அபியும் காணோமா? கொஞ்சம் பாருங்க. ஜெயவேலு மச்சான் மாயே கல்யாண மாப்பிளைய ஊருக்கு தூக்கிட்டேன். உன்னை வச்சு தீக்க முடியாத பகைய உன் பையனை வச்சு தீத்துக்கிறேன். ஐயோ ஐயோ தூக்கிட்டாங்களா? ஐயோ யாரு பாரு. நான் பரம பேசுறேன். பரம பொண்ணை தூக்கியாச்சு. தீரா பகைய எங்க ஊர்ல வச்சு நாங்களே தீர்த்துக்கிறோம். ப்ரூஸ்லியை தூக்குறேன், ஷாருக் காரை தூக்குறேன், பிள்ளைகளை தூக்க வச்சுட்டீங்களே. இதான் நடக்கும் சொன்னீங்களா? ஏய் வான்மதி, இல்லடி, இனிமே யார் பிளானும் வேண்டாம், எல்லாம் நானே பாத்துக்கிறேன். வாடி பொண்ணுக்கு காவலா இருக்கு சொன்னா காணான்னு சொல்லிட்டு வரேன். கல்யாணத்துக்கு வர்றவங்களா பொண்ணு மாப்பிள்ள எங்கன்னு கேட்டா என்னடா சொல்லுவேன் நானு? இப்ப கூட ஒண்ணு கெட்டு போலண்ணே. அண்ணிய கூட்டு வந்தீங்கன்னா 60ஆம் கல்யாணம் சொல்லி 60ஆம் கல்யாணம் என்ன இது? மில்கியே வருது. ஐயோ வில்ல ரவுடி பொறுக்கின்னு நான் உங்களை பத்தி தப்பா நினைச்சிட்டேன். சிவா சொன்னப்பறம் தான் தெரிஞ்சது நீங்க இந்த தேசத்தின் அடையாளம். நானா? ஆமா, நீங்களா? நான் தான். என்ன எதிர்பார்க்கல? நான் எதிர்பார்த்தேன். நீ எப்போ என் பையனை கூட்டு போய் அந்த திருட்டு பையன் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பாத்தியோ அப்பவே நான் உஷாராயிட்டேன். யார் திருட்டு பையன்? அந்த காசி. அவன் என்ன யோகியனா? பரம்பரையா தேசத்துக்காக போராடுற குடும்பம் எங்க குடும்பம். பரம்பரையா சில திருடுறதை தொல்லா வச்சிருக்குது அவன் குடும்பம். அதனால்தான் என் பையன் எங்க போனாலும் வெரைட்டி பிடிச்சேன். நீங்க தப்பா பேசுறீங்க மிஸ்டர் சுபாஷ் சந்திர போஸ். நீங்க இந்த நாட்டோட தியாகின்னா காசி இந்த தேசத்தின் அடையாளம். தேசத்தின் அடையாளமா? ஆமா, சுபாஷ் சந்திர போஸ் பகத்சிங்னு தேசப்பற்ற உங்க குடும்பத்தோட பேர்ல காட்ட முடிஞ்சது. ஆனா காசியோட பரம்பரை அப்படி இல்லை. அப்பன் தாத்தன் பாட்டன் பூட்டங்காலத்துல இருந்து ஒரிசா, பெங்காலி, மகாராஷ்டிரா, மராத்தி, குஜராத்தின்னு இப்படி ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்து பொண்ணுங்களை தூக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணதால இன்னைக்கு அந்த குடும்பமே தேசத்தின் அடையாளமா இருக்கு. இப்ப சொல்லுங்க, உங்க பையனை அந்த குடும்பத்தோட மருமானாக்குறது உங்களுக்கு பெருமை இல்லையா மிஸ்டர் சுபாஷ் சந்திர போஸ்? உங்களோட ஒவ்வொரு தலைமுறையும் ஒரு மாநிலம், மொத்த இந்தியாவே உங்க பரம்பரை. அதனாலதான் சொன்னேன் நீங்க இந்த தேசத்தின் அடையாளம்னு. என் பையன் பேர்ல தான் பகத்சிங், ஆனா ஒரு பச்சை தமிழன். இந்த தமிழன் இந்த இந்தியனோட சம்பந்தம் வச்சுக்கலாமா? என் பெருமையை உணர வச்சுட்டீங்க சுபாஷ். வாரண்டி. என் கல்யாணத்துக்கு என்ன வழி? ரீப்ளேஸ்மெண்ட் தான் ஒரே வழி. இதை நான் யாருக்கும் பண்றதில்ல, பட் உனக்காக பண்றேன். அப்போ உடனே பண்ணுங்க. உடனே நீ இவ்வளவு பறந்தேனா
ப்ரொஃபைல் பிக்சர்ஸ்க்கு லைக்கே வராத பொண்ணை தான் பார்க்க முடியும். பரவாயில்லையா? ப்ரொஃபைல் பிக்சரே இல்லாம இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இப்ப கல்யாணம் நடந்தாகணும். உன்னுடைய வேகம் எனக்கு புரியுது. ஜஸ்ட் அ மினிட். யாரு யாரு டயானா, என்னம்மா இது? டேய் பரமே, வராங்க. அண்ணே வாங்கண்ணே. ஏய், சிவாவை கடத்திட்டு வந்தது அவங்க பொண்ணு அபிகழுத்துல தாலி கட்டத்துக்கு தானே? இந்த பையன் தானே வேணும். நீங்க 2 பேரும் ஒண்ணா இருந்துகிட்டு ஊருக்குள்ள பகையாளி மாதிரி நடிச்சீங்கல்ல, அதான் எங்க பங்குக்கு. எப்படி எங்க பயிரு? டேய் சூப்பரா தம்பி. இவ்வளவு காலம் நாங்க என்ன நடக்கணும்னு ஆசைப்பட்டோமோ அது ரொம்ப சூப்பரா நடந்துகிட்டு இருக்குடா. அக்கா, இதுக்கெல்லாம் காரணம் நம்ம மாப்பிள்ளை தம்பி சிவாவும் தான். யார் சிவாவா? அப்பதான் நான் சொல்றது கேளு. கோபப்படாம கொஞ்சம் வெட்டுடா அவனை. இன்னைக்கு உங்க இடத்துக்கு நான் தனியா வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் யாரையும் வெட்டணும் குத்தணும் இல்ல, சமாதானத்தை தேடி வந்திருக்கேன். இதுக்கப்புறமும் என்ன எங்க அப்பனையும் பழி வாங்கணும்னு நினைச்சேன்னா வெட்டிக்காத்தா, வெட்டிக்க, வெட்டி உன் பழியை தீர்த்துக்க. நீங்க எல்லாம் பழி வாங்க கூட்டமா ஓடிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா ஒத்தையால சமாதானத்தை தேடி ஓடி வந்திருக்கேன். ஆனா ஒண்ணு, என் சாவு இந்த பகைக்கு ஒரு முடிவா இருக்கணுமே தவிர அது ஒரு ஆரம்பமா இருந்துடக்கூடாது. பகை வேணுங்கிறவன் அருவாள் எடுத்துக்க, வேணாங்கிறவன் கூட வந்து செல்ஃபி எடுத்துக்க. மாப்பிள்ள, இனிமேல் நமக்குள்ள பகை இல்லை மாப்பிள்ள. எடு மாப்பிள்ள. ஒத்த பேர் நான் வந்து செல்ஃபி எடுக்க வந்த என் தங்கராச குடும்பத்தை ஒண்ணு சேர்த்துட்டாப்பா. டேய் சிவா, செல்ஃபி எடுத்தே 2 குடும்பத்தை ஒண்ணு சேர்த்துட்டல, சூப்பர்ப்பா. எது எப்படியோ மாமன் மச்சான் உறவு ஸ்ட்ராங் ஆயிடுச்சல்ல. அப்புறம் என்ன, நம்ம ஆசைப்பட்ட மாதிரி அபிராமி சிவா கல்யாணத்தை நடத்திடுவோம். மாங்கல்யம் தந்துநானேன பவஜீவனஹ சிவா, ரொம்ப சந்தோஷம். பத்ராமின் சுபஹ தம் ஜீவ என்னப்பா தாலி எடுத்துட்டா? என்னடி இது? உன்னை விட நான் தான் ஒரு செகண்ட் மூத்தவன். நான் தான் தாலி கட்டுவேன். ஐயோ, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்களே. ஏய், அவனை கட்டணும். ஏய் ராஜலட்சுமி, காபி முக்கியமா மச்சான் புடுடா. அவளுக்கு புடிடா, சாரி புடுடா. அடா, அவளை புடிங்க. பாத்து புடி புடி. புடிங்க. தாலி வாங்கிட்டு. கட்டி ஏய் சிங்கண்டா நீ கொப்ப மாதிரி. என்னடா பயந்துட்டியா? பயந்தங்குடி சும்மாதான். வந்தில சாப்பிடும் போதே வெட்றாங்கடா. என்ன தங்க ஓடிடுங்க, பந்தியில முட்டை வைக்கலன்னு கோஷ்டியா வெட்டிக்கிறாங்க. ஐயோ